வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஈச்சர் ட்ரக்கோட டர்போ சார்ஜர் பற்றி தாங்க. இங்கே பாருங்கள், இந்த டர்போ சார்ஜர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கட்டாகி வந்துடுச்சு. ஆயில் லீக்கு, பயங்கர ஒயிட் ஸ்மோக்கு, ஹில்ஸில் ஏறவே முடியல அப்படின்னு சொல்லி தான் கம்ப்ளைண்ட்டு. டர்போ பிரிக்க முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அவுட்லெட்டு இன்லெட்டு எல்லாமே ஆயிலாக தான் இருந்துச்சு. ஆயிலெலாம் அப்படியே ட்ரேசஸ் ஆகி கட்டி பிடிச்சிருந்துச்சி. ஆக்ஸ்வெட்டர் வழியாக பாருங்கள் ட்ராப் விழுது ஆயில். இங்கே பாருங்கள், இன்லெட்டில் அப்படியே நம்ம கையில் எடுத்தோம்னா ஆயில் அப்படியே சொட்டு வழிகிற அளவுக்கு இருந்துச்சு. இதில் டர்போ டிஸ்மேண்டில் பண்ணோம். டிஸ்மேண்டில் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ரிமூவ் பண்ணால் டர்பைன் ஷாஃப்ட் தனியாகவும் கம்ப்ரஸர் வீல் தனியாகவும் வந்துடுச்சு. இது ரொம்ப ரேரான கேஸ் தான். இந்த வண்டியில் பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏர் ஃபில்டர் அவங்க க்ளீன் பண்ணவே இல்லை. அதனால தான் ஷாஃப்ட் ரெண்டாக கட் ஆகி ஆயில் ஃபுல்லாக ஹவுசிங்கில் எல்லாவுக்கும் வந்துடுச்சு. இந்த டர்போ ஹவுசிங் ஃபுல்லாக ஆயிலாக இருந்ததுனால தான் இந்த மாதிரி நம்ம ஹீட் பண்ணி எடுத்துருக்குறோம். இது அதோட புது கோர் அசம்பிளி. இது கேரட் மேக்கு. ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தான். இந்த கேரட் மேக் தான் பண்ணியிருக்கோம். இதில் பாருங்கள், நம்ம ஹவுசிங்ஸ் எல்லாமே பக்காவாக க்ளீன் பண்ணி அதை ஹீட் பண்ணி அந்த ஆயிலெலாம் எடுத்து நல்லா சுத்தமாக அந்த பிசுப்பே இல்லாத அளவுக்கு எடுத்து ரெடி பண்ணியிருக்கோம். இது அதோட அவுட்புட்டு ஃபுல் அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் ஏஎம்ஏ டர்போ டெக்னாலஜி டர்போ சார்ஜர் சம்மந்தமான எந்த விதமான குறைஸ் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணலாம். எங்களோட ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் தச்சனூர்லேயும் தென்காசிலையும் இருக்குது.